திப்ளிங்கிற போது நம்ம சுக்கு காப்பி குடிக்கலாம். இல்லை சுக்கை வந்து டீ போட்டு குடிக்கும் போது சுக்கு தூள் சிறிது சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிற எல்லா ஸ்வீட்டுக்கும் சுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் காய்ந்த மிளகாவும் சேர்க்கறதுக்கு பதிலாக மிளகு பாதி சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னாலே இந்த தோல் பிரச்சனை நமக்கு வராது. ஏன்னா உடம்புல உள்ள நஞ்சை வந்து அது வந்து ரொம்ப ஈஸியாக நீக்கிடும். எலும்புகள் பலப்படுறதுக்கு வந்து உளுந்து, முருங்கை, வில்வம், பிரண்டை, வாதமடக்கி, முடக்கத்தான். இப்போ பிரண்டை, முடக்கத்தான் இது எல்லாமே நம்மளால உணவுல சேர்த்துக்க முடியும். வாதமடக்கியை சேர்த்துக்கும் போது வாதமடக்கி கீரையை வந்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரலாம். இல்லைன்னா வாதமடக்கி இலையை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி அங்கங்கே ஒத்தடம் கொடுத்துட்டே வரலாம். எலும்புகள் வந்து நல்லாவே பலப்படும். முடக்கத்தான் கீரையை வந்து துவையில அரைச்சி சாப்பிடலாம், சூப் பண்ணி சாப்பிடலாம். இல்லை முடக்கத்தான் கீரையை வந்து நல்லா அரைச்சிட்டு தோசையில் கலந்து குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு வரலாம். அவங்களோட எலும்பும் நல்லா பலப்படும். இதே வந்து புற்றுநோய்க்கு தாமிரம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே மொத்தமாக சேர்த்து தங்கம் அப்படின்னு